ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கனரா ஏஐ ஒன் ஆப்பில் எப்படி மொபைல் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் கனரா ஏஐ ஒன் ஆப் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அலோ கேட்கும். அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை. உங்கள் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கனரா பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி சென்ட் பண்ணும் அதுவே. இந்த இடத்துல என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் எதுவும் என்டர் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்லி அதுவே ரீஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடும். நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். இந்த இதில் ஆல்ரெடி நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல புதுசு சேஞ்ச் பண்ணும். புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த நம்பர் வேணால் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அந்த நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் இந்த ஆப்பை. நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் மொபைலில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். நார்மல் அந்த பின் இருந்தாலே போதும். இதில் நான் பயோமெட்ரிக் இதை நான் எனபிள் பண்ணிக்கிறேன் என்னோட டிவைஸில். இப்போ பார்த்தீங்கன்னா அது பின் என்டர் பண்ண சொல்லும். பின் நான் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பயோமெட்ரிக் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். இப்போது கண்டினியூ கொடுத்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இதில் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி அப்படின்ட்டு கேட்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் மொபைல் பேங்கிங் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் எம்பிஐஎன் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கேட்கும். இந்த நம்பரும் முக்கியமான நம்பர் தான். இதுவும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த நம்பரும் முக்கியமான நம்பர் தான். டபுள் டைம் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ இதில் நமக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் வித் கோடு அப்படின்ற மாதிரி ஆக்டிவேஷன் கோடு அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் அப்படின்ட்டு காட்டும். இந்த 3 ஆப்ஷனில் நம்ம எதில் வேணால் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெபிட் கார்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். டெபிட் கார்டு கொடுத்துட்டேன். இதில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாம் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சிம்பிள் தான். இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ நார்மல் டெபிட் கார்டை பார்த்து என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இதில் வந்துடும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். இது இவ்வளோ தான் முடிஞ்சது நமக்கு. இப்போதைக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை இந்த கனரா ஏஐ ஒன் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் காட்டுறேன். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன் பண்ணுற மாதிரி ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இங்கே. இந்த வீடியோவில் கனரா இன்டர்நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே போல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.